எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமாக அரசாங்கத்தின் முக்கியமான ஒரு தீர்மானத்தை கலந்துரையாட இருக்கின்றோம். அதாவது அரசாங்கம் ஏற்கனவே சகல பாடசாலைகளையும் காலை 7:30 மணி முதல் 2 மணி வரை நடாத்துவதற்கு தீர்மானித்திருந்தது. அதாவது பல கட்ட கலந்துரையாடல்கள் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தன. இருப்பினும் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற திட்வா புயலின் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்த நிலைமைகள் மற்றும் போக்குவரத்து பாடசாலை கட்டமைப்புகளில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், மாணவர்கள் ஆசிரியர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையை கவனத்தில் எடுத்த அரசாங்கம் பாடசாலை நேரத்தை நீடிக்காது வழமை போன்று 1:30 மணியுடன் நிறைவுறுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறது. இது ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்களுடன் அரசாங்கம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தது. இந்த நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்துக்கு தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பினை வெளியிட்டு வந்திருந்தமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வெளியாகி இருக்கின்ற சுற்றறிக்கை ஒன்றில் மேலும் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 5ஆம் தேதி நாட்டில் உள்ள சகல அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் பிரிவினக்கள் அனைத்தும் ஆரம்பிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. தரம் 6 முதல் தரம் 13 வரை ஒரு நாளைக்கு 7 பாடங்கள் என மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பாடவேளை 45 நிமிடங்களை கொண்டதாக காணப்படும். இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. 7 பாடங்கள் என்பது ஒரு பாடத்துக்கான நேரம் 50 நிமிடங்கள் என முன்பு கூறப்பட்டிருந்தது. அது 5 நிமிடங்களால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு 2026ஆம் ஆண்டில் தரம் 1க்கு மாணவர்களை சேர்த்துக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் பிள்ளைகளை இனங்காணுகின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. உத்தியோகபூர்வமான முறையில் தரம் 1க்கு எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அத்தோடு தரம் 6க்கான வகுப்புகள் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இதன்போது தரம் 1 மற்றும் தரம் 6 ஆகியவற்றுக்கு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெற இருக்கின்றன. அத்தோடு கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் நடாத்தப்படாத சில வினாத்தாள்களுக்குரிய பரீட்சைகள் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடாத்தப்பட இருக்கிறது. இக்காலப்பகுதியில் அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை ஒன்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த ஒரு சுற்றறிக்கை விரிவான முறையில் வெளியாகி இருக்கிறது. அரசாங்கத்தின் மற்றும் தனியார் துறைகளில் கல்வி புலத்தில் சேவையாற்றுகின்ற சகலரும் இந்த தகவல்களை உள்வாங்குவதோடு தொடர்புடைய பெற்றோரையும் அறிவுறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் பல பெற்றோர் இது சம்பந்தமாக பல விடயங்களை வினவி வண்ணம் இருந்தார்கள். அதாவது மாணவர்களுடைய போக்குவரத்து பாடசாலை கால நீடிப்பின் போது மாணவர்களுடைய போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பாக பல பெற்றோர் கேள்வி எழுப்பிய வண்ணம் இருந்தார்கள். அத்தோடு ஆசிரியர்கள் பலர் குறிப்பாக பின்தங்கிய பிரதேசங்களில் சேவையாற்றுகின்ற ஆசிரியர்களுடைய போக்குவரத்து நிலைமைகளும் பல கலந்துரையாடலில் இருந்தன. இவ்வாறான சூழ்நிலையில் அரசாங்கம் எதிர்வரும் 5ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த வீடியோவை பார்வையிட்டவர்கள் உங்கள் நண்பர்களுடன் இதனை பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.